இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் புரூட்டஸ் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனலில் ஒரு 2 பேர், அந்த 2 பேரையும் பார்த்தால் சாக்கடையில் இருந்து உருண்டு புரண்டு அப்பொழுதுதான் எழுந்து வந்து அமர்ந்த பன்றியைப் போலவே இருப்பார்கள். அந்த சாக்கடையில் இருந்து வருகின்ற அந்த பன்றிக்கும் இந்த 2 பன்றிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டதை பற்றி மிக மோசமாக ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு இளைஞர், அந்த இளைஞர் போய் சௌமியா அன்புமணி அவர்களிடம் கேள்வி கேட்கிறார். நீங்கள் சமூக நீதிக்காக வன்னியருடைய 10.5% இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிறீர்கள், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எப்படி கூட்டணி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு சௌமியா அன்புமணி சொல்கிறார், இடஒதுக்கீடை தர மறுத்தது மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியா, தமிழ்நாட்டிலே இருக்கிற திமுகவா? இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றியது திமுக, கொடுத்து ஏமாற்றியது அண்ணா திமுக என்ற பதிலை சொல்ல வருகின்ற பொழுதே அவர் தடுமாறி என்ன செய்வது என்று தெரியாமல் திரும்பி ஓடிவிட்டார். அந்த இளைஞர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுக்கவில்லை என்று இந்த 2 இழிபிறவிகளும் ஈனப்பிறவிகளும் பேசியிருக்கிறார்கள். முதலாவதாக சௌமியா அன்புமணியிடம் அந்த கேள்வி கேட்க வந்தவரை தூண்டிவிட்டதே திமுகவும் இந்த 2 பன்றிகள் அமர்ந்திருக்கிறது இவர்கள் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் தான் தூண்டிவிட்டு சௌமியா அன்புமணியிடம் கேள்வி கேட்க வைத்தார்கள். அப்படி கேள்வி கேட்டதுக்கு அவர் சரியான பதிலை சொன்னவுடன் அந்த இளைஞர் திரும்பி சென்று விட்டார். உண்மையிலேயே அந்த இளைஞர் வன்னியர் தானா என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த 2 பன்றி குட்டிகளும் என்ன சொல்கிறது என்று கேட்டால் அவர் வன்னியர் போய் சௌமியா அன்புமணியிடம் கேள்வி கேட்டார். நான் கேட்கிறேன், இந்த 2 பன்றி குட்டிகள் இருக்கிறது, இந்த 2 பன்றி குட்டிகளுக்கும் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவனை ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் மானக்கேடாக பங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பேட்டியிலும் திருமாவளவனை கிளி 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 என்று கிழித்து தொங்கவிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த 2 பன்றி குட்டிகளால் பதில் சொல்ல முடியவில்லை. வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க மறுத்தது திமுக. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆள்கின்ற கட்சி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை மறுக்கிறது என்று இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு பொய்யை ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி மட்டும்தான் இந்த 2 பன்றிகளும் பேசிக் கொண்டிருக்கிறது. திமுகவை பற்றி பேச மாட்டார்கள். திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் TVR ரமேஷ் செய்த கொலையை பற்றி பேச மாட்டார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் மறைப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பழியை போட வேண்டும் என்பதற்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்றை சொல்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரதிய சல்சா கட்சி என்று பெயர் இருக்கிறது, அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி தொகுதியில் எப்படி பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேச முடியும்? யாரு? இந்த 2 பன்றி குட்டிகளும் பேசுகிறது. தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த 2 பன்றி குட்டிகளும் அங்கம் வைக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் என்றைக்கு சரக்கு இருக்கிறது, மிடுக்கு இருக்கிறது என்று பேசினாரோ அன்றைக்கே தமிழ்நாட்டில் மற்ற சமூகத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. தமிழ்நாட்டிலே நாடக காதலை அரங்கேற்றியது, நாடக காதலை வைத்து தன்னை பலப்படுத்திக் கொண்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பல நிர்வாகிகள். இவர்களுக்கு இதே பிழைப்பு. அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம், குறிப்பாக அந்த பறையர் சமூகம் முன்னேறுவதை தடுத்து நிறுத்தியதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த 2 பன்றி குட்டிகள் யூடியூப் புரூட்டஸ் என்கின்ற யூடியூப் சேனலில் பேசிக் கொண்டிருக்கிறது. இதை போன்ற இந்த பன்றி குட்டிகள் தான் இன்னும் முன்னேற துடிக்கின்ற பறையர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களையும் சாக்கடையிலே தள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விழுந்தால் கூட பரவாயில்லை, படிக்க துடிக்கின்ற, படித்து முன்னேற துடிக்கின்ற மற்ற சமூகத்து பெண்களை சீரழிப்பதையே தமிழ்நாட்டிலே குலத்தொழிலாக செய்து கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது, அதற்கு பல அடிப்படை உண்மைகள் இருக்கிறது என்பது நன்றாகவே அனைவருக்கும் தெரியும். இன்னொன்றை சொல்கிறார்கள், இன்றைக்கு தான் வன்னியர் சங்கம்
பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. அதாவது தருமபுரியிலே சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். அவருடைய மகள்கள் அவருக்கு தேர்தலில் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார்கள். முழுக்க அங்கே அன்புமணி ராமதாஸ் போய் பிரச்சாரம் செய்கிறார். டாக்டர் ஐயா பிரச்சாரம் செய்கிறார். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே வன்னியர் சமூகத்தின் குடும்ப கட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வன்னியர் சமூகம் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடி அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருவதற்காக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரே குடும்பம் என்பது அனைவருக்கும் தெரியும். திமுகவுக்கு எடுபிடி வேலை செய்கின்ற இந்த இரண்டு பன்றிக்குட்டிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை குடும்ப கட்சி என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது, என்ன அருகதை இருக்கிறது? திமுகவே இன்றைக்கு மிகப்பெரிய குடும்ப கட்சி. இவர்கள் சொல்கிறார்களே 21 உயிர்களை பலி கொடுத்தார்கள், வன்னியர் சங்க இடஒதுக்கீட்டுக்கு போராடினார்கள், ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சி ஆகிவிட்டது என்று சொல்கிறார்களே. பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்தது, பல மாணவர்கள் தன்னுடைய வாழ்வை தொலைத்தார்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு லட்சக்கணக்கானவர்கள் சிறை சென்றார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்ட பல மாணவர்களை குதிரையின் குளம்படியில் நசுக்கியது காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் குடும்ப கட்சியாக இருப்பது திமுக. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன், இதற்கு முன்பு தலைவராக இருந்தவர் ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் மு கருணாநிதி, மத்திய அமைச்சராக இருந்த மு க அழகிரி ஸ்டாலினுடைய சகோதரர், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் எல்லோரும் இவர்களுடைய குடும்ப உறவுகள். திமுகவுடைய மகளிர் அணி செயலாளர் கனிமொழி ஸ்டாலினுடைய சகோதரி. இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழக ஆட்சி அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன். ஒட்டுமொத்த குடும்பமே தமிழ்நாட்டையே கபலீகரம் செய்திருக்கிறது. திமுக தான் இன்றைக்கு குடும்ப கட்சியாக மாறி தமிழ்நாட்டையே சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் பல கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிகள் திமுகவிற்கு சொந்தம். திருவாரூரிலிருந்து கட்டிய வேட்டியோடு போட்ட சட்டையோடு மாடர்ன் தியேட்டர்ஸிற்கு கதை வசனம் எழுத வந்த கலைஞர் கருணாநிதி குடும்பத்திற்கு இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிகள் எங்கிருந்து வந்தது என்று கேட்பதற்கு துப்பில்லாத இந்த இரண்டு பன்றிக்குட்டிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து குடும்ப கட்சி என்று சொல்வதா? குடும்ப கட்சி என்றால் என்னவென்று தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு போராடியதை போல இந்த இரண்டு பன்றிக்குட்டிகளின் தலைவர் திருமாவளவனோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ என்ன போராடி கிழித்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு அவர்கள் சாதித்தது என்ன? தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக அவர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை என்ன? அந்த சமூகத்திற்காக அரசிடம் போராடியவர்கள் வாங்கி கொடுத்த சலுகை என்ன? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இவர்கள் அத்தனை அயோக்கியத்தனங்களும் செய்துவிட்டு சமூக நீதிக்காக, தமிழக மக்களுக்காக, நீர் ஆதாரத்திற்காக, ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் சமூக நீதிக்காக போராடுகின்ற கட்சியை கிண்டல் செய்வது, கேலி செய்வது, அதற்கென்று இந்த சாக்கடையில் விழுந்து எழுந்து வந்த இரண்டு பன்றிக்குட்டிகளும் பேசுவது, இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது? இந்த இரண்டு அயோக்கியர்களும் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கங்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.